ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேஷன் இப்போ ஸ்டூடெண்ட்னு ஒரு கிளாஸ் இருக்கானா நம்ம என்ன பண்ணோம் ஸ்டூடெண்ட் S1 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா S1ன்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும் which points to null. அதாவது அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட்டே ஆயிருக்காது. ஸோ S1 ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க எதுவுமே பாயிண்ட் பண்ணாது, நல் பாயிண்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம அந்த ஆப்ஜெக்டை கிரியேட்டே பண்ணல, ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும்தான் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ திஸ் ஈக்குவல் டு so இந்த ஸ்டூடெண்ட் S1 equal to new இந்த மாதிரி குடும்பம் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நியூ அப்படின்றது பாத்தீங்கன்னா இட்ஸ் அ ஆபரேட்டர், கீவேர்ட் ஒரு ஆபரேட்டர். இந்த ஆபரேட்டர் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா இட் இஸ் யூஸ் டு கிரியேட் அ ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் உங்களோட மெமரியில ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி மெமரி அலோகேட் பண்ணும். அதுக்கு S1 பேர் இருக்கும். ஸோ நியூ அப்படின்னு சொல்லி போடும்போது தான் இந்த ஆப்ஜெக்டே மெமரியே கிரியேட் ஆகும். ஸோ அப்போ நியூன்ற கீவேர்டு எதுக்கு யூஸ் ஆகுது, யூஸ் டு கிரியேட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ கிரியேட் ஆப்ஜெக்ட்ஸ்னால பேசிக்கா வந்து அலோகேட் மெமரியை வந்து அலோகேட் பண்ணும். அண்ட் தென் ஸ்டூடெண்ட் ஆஃப் இப்படி வந்து ஒரு இது கொடுக்குறோம். இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கால் த கன்ஸ்ட்ரக்டர். இப்போ அடுத்து உங்களுக்கு கேள்வி இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படி ஒரு கொஸ்டின் இருக்கலாம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம போட்ட ப்ரோக்ராம்ல ஸோ ஐடி செட் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், நேம் செட் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், அண்ட் தென் மார்க் செட் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம வச்சிருக்கோம். ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறேன், இனிஷியலைஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறேன். அது என்ன அனுப்புறேன், A123 ஐடி அனுப்புறேன், நேம் அனுப்புறேன், அண்ட் தென் ஒரு அரே அனுப்புறேன். மூணு மட்டும் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அனுப்பலாம். இது வந்து டைரக்டாவே வந்து ஒரு 3 எலிமெண்ட் கொண்ட அரேவை கிளிக் பண்ணி அனுப்பும். அந்த மாதிரி போட்டா ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ ஸ்டூடெண்ட் டாட் ஜாவா என்ன பண்ணுவோம், இனிஷியலைஸ் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம். One array of 1. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா செட் ஐடி ஆல்ரெடி நம்ம செட் ஐடி ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் இங்க. நேம் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். And then set marks. ஸோ இனிஷியலைஸ்ன்ற ஒரே ஒரு ஃபங்க்ஷன்ல எல்லா வேரியபிளோட வேல்யூவையும் நம்ம அசைன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இங்கிருந்து கூப்பிடும்போது இனிஷியலைஸ் இந்த A123 அப்படின்ற இந்த வேல்யூ மட்டும் எல்லா வேல்யூ அனுப்பிட்டோம். ஒரே ஃபங்க்ஷன்ல எல்லா வேல்யூ பாஸ் பண்ணி அங்க ஃபீல்ட்ஸ் எல்லாமே அசைன் பண்ணியாச்சு. இதுக்கு அதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் போறதுக்கு பதிலாக ஒரே ஃபங்க்ஷன்ல போட்டுருக்கோம்.
ஸோ ஐடியா என்ன, ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றோம், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தேவையான இன்புட்ஸை ஒரு ஃபங்க்ஷன் அசைன் பண்றோம், அண்ட் தென் அதோட அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். இந்த ப்ரோக்ராம்னா கம்பைல் பண்ணலாம். ஜாவா சி ஸ்டூடெண்ட் டாட் ஜாவா, ஜாவா சி மெயின் டாட் ஜாவா, ஜாவா மெயின். ஸோ நமக்கு தேவையான டேட்டா நேம், அவனோட ஐடி, ஏஜ், டோட்டல் என்னன்றதை கண்டுபிடிச்சு எல்லாமே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இனிஷியலைஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் பேசிக்கா இங்க என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆமா நீங்க இந்த கிளாஸ்ல கோட் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க கரெக்ட்டுங்களா? ஸோ கோட் சேஞ்ச் பண்ணும்போது நீங்க கம்பைல் பண்ணாதான் அந்த கோட் சேஞ்ச் வந்து ரெஃபெக்ட் ஆகும். கம்பைல் பண்ணல அப்படின்னா பழைய கிளாஸ் ஃபைல் தான் இருக்கும், பழைய கம்பைல்டு தான் இருக்கும். மெயின் மட்டும் நம்ம கம்பைல் பண்ண சொல்ல கிளாஸ் அது கூட நம்ம கனெக்ட்ல தான இருக்கு. ஸ்டூடண்ட் போட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கனெக்ட்ல கிடையாது. ஏன்னா நீங்க கம்பைல் பண்ணும்போது என்ன சொல்றீங்கன்னா, ஜாவா சி எந்த ஃபைலை கம்பைல் பண்ணுன்றதை நம்ம இங்க சொல்றோம். ரெண்டாவது மெயினையும் கம்பைல் பண்ணணும். அப்புறம் வந்து கோட் பைட்டா மிஷின் பைட்டா இன்டர்பிரேட் பண்ணணும். அது ஜாவா மெயின். இப்ப ஒண்ணு இல்லை, இனிஷியலைசேஷன் இருக்குல்ல, இந்த இனிஷியலைஸ் 1 நான் மாத்துறேன் சரிங்களா? நீங்க சொன்ன மாதிரி மெயின் டாட் ஜாவாவை ரன் பண்றேன். என்ன இருந்துச்சு, இனிஷியலைசேஷன் ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்றான். இனிஷியலைசேஷன் ஃபங்க்ஷன் வந்து எங்க சொல்றாங்க, மெயின் டாட் ஜாவா s1 டாட் இனிஷியலைஸ் cannot find symbol. இனிஷியலைசேஷன் ஒரு ஃபங்க்ஷனே இல்லைன்னு சொல்றான். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா புதுசா ஒரு மெத்தட் எழுதுறேன், s2 டாட் டெஸ்ட் கொடுக்குறேன். ஸோ டெஸ்ட்னு கொடுக்குற இடத்துல பிரிண்ட் பண்றோம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், டைரக்டா ஜாவா மெயின் கொடுக்குறேன். ஜாவா மெயின் கொடுக்கும்போது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த டெஸ்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணவே இல்லை. கோடு இருக்கும் பட் அது கால் போகவே இல்லை, ஏன்னா அந்த கம்பைல் பண்ணவே இல்லை நம்ம ஜாவாவோட கிளாஸை. இப்போ என்ன பண்றோம், என்னுடைய ஜாவா சி மெயின் டாட் ஜாவா மட்டும் கம்பைல் பண்றோம். இப்ப கம்பைல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து கம்பைல் ஆயிடும். சொன்ன மாதிரி அந்த ரெண்டுமே கம்பைல் ஆகுது, கம்பைல் பண்ணிக்கிறான். ஓகே, இது வந்து இட்ஸ் நியூஸ் டு மீ, எனக்கு தெரியாது. ஸோ ரெண்டுமே கம்பைல் ஆயிடுறான். ஏன்னா இங்கே டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8:32க்கு நம்ம இவனை கம்பைல் பண்ணோம். ஸோ மெயின் டாட் கிளாஸும் இந்த கிளாஸும் வந்து 8:32 வந்து மாறி இருக்கு. அதனால வந்து ரெண்டுமே ஆப்வியஸா மாறிடுறான். இப்போ மெயின் கொடுத்தனா டெஸ்ட்ன்ற ஒரு விஷயம் பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ இந்த இனிஷியலைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் நம்ம கால் பண்ணோம். எதுக்காக யூஸ் பார்த்தீங்கன்னா இன்புட்ஸ் எல்லாம் செட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணோம். இப்போ கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டர் இஸ் அ ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். அதுவும் வந்து ஒரு மெத்தட் மாதிரி தான், பட் ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா, கன்ஸ்ட்ரக்டர் இஸ் அ ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ஆர் மெத்தட். அந்த ஃபங்க்ஷனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸோட நேம் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஸ்டூடெண்ட் இருக்கும், அதே மாதிரி ஃபங்க்ஷன் பாடி இருக்கும், ஸ்பெஷல் மெத்தட். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நேம் வந்து இட் ஷுட் பி சேம் ஆஸ் கிளாஸ் நேம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இட் டஸ் நாட் ஹேவ் எனி ரிட்டர்ன் டைப். நோ, எந்த ஒரு ரிட்டர்ன் டைப்புமே வந்து இங்கே சொல்ல வேண்டாம். ஒரு ஃபங்க்ஷனுக்கும் கன்ஸ்ட்ரக்டர் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் டைப் இருக்காது. ரெண்டாவது நேம் ஆஃப் த ஃபங்க்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் நேம், மற்றதெல்லாம் சேம் தான். இது மட்டும் தான் டிஃபரன்ஸ். ஸ்பெஷல் மெத்தட் நேம் வந்து கிளாஸ் நேமா இருக்கும், பேராமீட்டர்ஸ் இருக்கலாம், மற்ற எல்லாமே சேம் தான். பேராமீட்டர் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்னா என்னது, ஸ்பெஷல் மெத்தட், அதோட
ஃபங்க்ஷன் நேம் பாத்தீங்க அப்படின்னா should be same as கிளாஸ் நேம், ரிட்டர்ன் டைப் இருக்காது. அப்ப இந்த இடத்துல நான் ஸ்டூடெண்ட் டாட் ஜாவா அப்படின்ற இந்த இதுல ஒரு கன்ஸ்ட்ரக்டர் தான் இருக்கும், அவசியம் இல்லை, கன்ஸ்ட்ரக்டர் இருக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன்னா டிஃபால்ட்டா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் பிரிண்ட் பண்றேன். சரிங்களா? இப்போ இந்த கோட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் என்ன பண்றேன், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஸ்டூடெண்ட் ஆஃப் இதை பார்த்த உடனே, இந்த நியூ ஸ்டூடெண்ட் ஆஃப் பார்த்த உடனே என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் எப்ப கால் ஆகும், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும், மெமரி அலோகேட் பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்டர் இருந்துச்சுன்னா கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும். இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்கு, எடுத்த உடனே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே இந்த கன்ஸ்ட்ரக்டர் காலா இருக்கு, அதனாலதான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் சொல்லி பிரிண்ட் இருக்கு. செகண்ட் ஸ்டெப் என்ன இருக்கு, இனிஷியலைஸ் பண்றோம், எல்லா வேல்யூ இங்க அசைன் ஆயிருக்கும். மூணாவது ஸ்டெப் பிரிண்ட் டீடைல்ஸ் கூப்பிடுறோம், இந்த வேல்யூ இங்க நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. திருப்பி செகண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது மறுபடியும் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிருக்கு. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் சொல்லுவாங்க. வித்தவுட் பேராமீட்டர் இருக்கிறது டிஃபால்ட். நீங்க கேட்டீங்க எதுக்கு யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இனிஷியலைசேஷன் ஒரு மெத்தட் எழுதுறோம் பாத்தீங்களா, என்ன பண்ணா எனக்கு இந்த இனிஷியலைசேஷன் ஒரு மெத்தட் தேவையில்லை. இதுக்கு பதிலா ஸ்டூடெண்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் எழுதுறேன், பட் 0 ஆர்குமெண்ட்டுக்கு பதிலா என்னென்ன வேல்யூ இருக்கோ இதெல்லாம் வாங்கிக்கிறேன். அப்ப நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த வேல்யூஸை அனுப்புறேன். அப்ப இந்த எக்ஸ்பிளிசிட்டா நான் கால் பண்ற இந்த ஃபங்க்ஷன் தேவை இல்லையா, அதே மாதிரி இங்க எக்ஸ்பிளிசிட்டா பண்ற இதுவும் தேவையில்லை. டெஸ்ட் சும்மா போட்டுருக்கோம். ஸோ இங்க என்ன ஆகுது, நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போதே என்னென்ன வேல்யூஸ்ன்றது நான் கன்ஸ்ட்ரக்டர்லயே அனுப்பிடுறேன். ஸோ இங்க நியூ ஸ்டூடெண்ட் பார்த்த உடனே என்ன பண்ணுவான், ஸ்டூடெண்ட் நீங்க வருவான், இந்த வேல்யூ எல்லாமே செட் ஆயிரும். ரெண்டாவது என்னது, பிரிண்ட் டீடைல்ஸ் பார்த்த உடனே அங்க போய் எல்லாமே பிரிண்ட் ஆயிடுவான். இது பாத்தீங்கன்னா பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் சொல்லுவாங்க. அதாவது பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் என்ன அர்த்தம்னா, இதுல பேராமீட்டர்ஸ் வந்து இருக்கு. ஒரே ஒரு ஆர்குமெண்ட் இருந்துச்சுன்னா 1 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், 2 ஆர்குமெண்ட் இருந்தா 2 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், ஜெனரலா சொல்லும்போது பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் சொல்லுவாங்க. இது 0 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இப்போ இந்த இடத்துல பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லி இங்க பிரிண்ட் பண்றாங்க. இப்போ இந்த கோட் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் லைன் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது வியூன்னு பார்த்த உடனே மெமரி அலோகேட் பண்ணிடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட் ஆஃப் இது பார்த்த உடனே நம்ம பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும். இந்த வேல்யூலாம் ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆன மாதிரி இப்போ கால் ஆகும், உள்ள இருக்கிற கோடெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கோட் ரன் பண்ணுனா இங்க என்ன காலம் இருக்கு, எடுத்தோடனே பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிருக்கும். ஏன்னா நம்ம கால் பண்ணும் போதே அந்த பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணியிருக்கோம், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணாது. ஸோ வேல்யூ அசைன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ எதுக்காக அந்த கன்ஸ்ட்ரக்டர் பேர் பாத்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்டு டு கன்ஸ்ட்ரக்ட் த இனிஷியல் வேல்யூஸ். ஒரே ஃபங்க்ஷன் சிக்னேச்சரோட 2 ஃபங்க்ஷன் வைக்க முடியாதோ அதே மாதிரி ஒரே கன்ஸ்ட்ரக்டரை 2 தடவை வைக்க முடியாது.